ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன், ஃப்ரீயா இருக்கேன், ஒரு ரிலாக்ஸ், ஒரு இளைப்பாறுதல் இருக்கேன். ஏனெண்டா கொஞ்சம் வருடங்களுக்கு முதல்ல ஒரு அடைச்ச மாதிரி, ஒரு கட்டப்பட்ட மாதிரி, ஏதோ ஒரு இறுக்கத்திலேயே பயணிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு காரியத்தை செய்து, ஒரு வேலையை செய்து, ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, பெருசா பிரம்மாண்டமா சிலதை செய்து, பிரம்மாண்டமா சிலதை கட்டி, அதன் மூலம் கடவுளை திருப்திப்படுத்திடலாம். அப்படி பயணிக்கும் போது, ரொம்ப பிஸியாவே இருக்கும்போது, கடவுளுக்காக ஓடிட்டு இருக்கோம்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம பிஸியாவே இருக்கும்போது, அந்த பிஸி என்னை கடவுள்கிட்ட கொண்டு போகும். நான் செய்யற காரியங்கள்னால கடவுள் சந்தோஷப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில செய்வாருன்னு கடவுளை சந்தோஷப்படுத்துற நினைப்புல நான் ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்துட்டு பயணிச்சுட்டு இருந்தேன். ஆனா இல்ல, நீ கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ பல முயற்சிகளை செய்யவே தேவையில்ல. நீ கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அல்லது நீ சந்தோஷமா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு நீ தகப்பனை கண்டுபிடிக்கணும். தகப்பனுடைய உறவுல இதுவரைக்கும் நீ கடவுளா பார்த்து, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை செய்து, கிரியை செய்து அவரை சந்தோஷப்படுத்திடலாமல் இருந்த அந்த மனநிலையிலிருந்து நீ வெளியில நீ யாரு? தகப்பனுடைய வீட்டுல நீ யாரு? இதுவரைக்கும் நீ கடவுளா பார்த்த அந்த கடவுள் பல கோணத்துல, பல நாமத்துல, பல பேர்கள்ல, பல வித்தியாசங்கள்ல பார்த்ததுனால அவரை குறித்த பயம், அவருண்டா ஒரு தூரத்துல இருக்கிற ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சுதான் அவரை சமாதானப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம், அப்பதான் அவர் நமக்கு ஏதாவது நல்லது செய்வார், இல்லாட்டி தண்டிப்பார் என்ற அப்படிப்பட்ட மனநிலைகள்ல இருந்த எங்களை, இல்லை நீ அவருக்கு பிள்ளை, நீ அவரை அறிஞ்சு கொள்றதும் அவரை நெருங்கி வாரதும் அவரோட உறவுக்குள்ள நிக்கிறத நீ ஃபீல் பண்றதுனாலயே நீ உன் வாழ்க்கைய சந்தோஷமா சமாதானமா இளைப்பாறுதல்ல, ஒரு தகப்பன்ற வீட்டுல ஒரு பிள்ளை எவ்வளவு சுதந்திரமா வாழுமோ அப்படி ஒரு வாழ்க்கைய நீ வாழ முடியும். ஆக அந்த அன்புக்குள்ள வரும் பொழுது உன் வாழ்க்கை ஒரு சில விதங்கள்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். அது ஒரு சமூகத்தோட உன்னை சேர்க்கும். அது உன்னை சமூகத்தோட சேர்க்கும் போது அந்த சமூகம் உன்னை வழி நடத்தும். அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் உன்னை வழி நடத்தும். ஏன்னா ஒவ்வொருத்தருமே அந்த தகப்பன்ற வீட்டுல எப்படி வாழணும்ன்றது அந்த இடத்துல கற்றுக்கொள்ள தொடங்கினோம். அப்ப கற்றுக்கொள்ள தொடங்கும் போது அந்த இடத்துக்கு எங்களை நடத்துறதுக்கு ஒரு தகப்பன் தேவைப்பட்டாங்க. தகப்பன் என்னும் போது பிதா, கடவுள் என்று நம்ம சொல்ற அந்த பிதா ஒரு ரியல் உண்மையான தகப்பனா இருக்கிறார். அந்த அவரை பிரதிபலிக்கிற ஒருத்தராக எங்க வாழ்க்கையில நாங்க ஒரு சிலரை சந்திக்க நேர்ந்தது. அப்ப சந்திக்கும் போதுதான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை நான் சந்திச்சேன். பிரதானமா அவரை சந்திச்ச போது அவர்கிட்ட இருந்து நான் பிதாவுடைய அன்பு என்றா என்ன, பிதாவோட உறவண்டா என்ன, பிதாவோட இணைந்து வாழுகிறதுண்டா என்ன, பிதாவோட அரவணைப்புல இருக்கிற அந்த சமாதானம் என்ன, நான் தத்தளிக்கிற நேரத்துல, நான் கஷ்டப்படுற நேரத்துல, நான் முடிஞ்சு போயிடும் என்று போற நேரத்துல தகப்பன் நம்மளை எப்படி வழி நடத்துவார், எப்படி கைப்பிடிச்சு தூக்கி விடுவார் என்று அந்த ரியலான ஒரு தகப்பனுடைய அன்பை, அந்த உறவை அங்கிருந்து நாங்க கண்டுகொள்ள தொடங்கினோம். அப்ப அதை கண்டுகொள்ளும் போது உண்மையான பிதாவுடைய அன்பை, தேவனுடைய அன்பை அவங்க லைஃப்ல இருந்து பார்த்து நாங்க உணர தொடங்கினோம். எங்களை நியாயம் தீர்க்காத, எங்களை தள்ளி போடாத ஒரு தகப்பனுடைய உறவை அங்க பார்த்தோம். அப்ப அதை பார்க்கும்போது தான் நம்மளால ஒரு ரியல் பிதா, உண்மையான பிதா, தேவன் எவ்வளவு நல்ல பிதாவா இருக்கிறார், இயேசு நமக்கு காட்டி தந்த அந்த பிதா எவ்வளவு நல்லவர்ன்றதை நாங்க அங்க கண்டுபிடிச்சோம். நான் சொல்லும்போது நான், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம் கண்டுபிடிச்சது, என் பிள்ளைகள் கண்டுபிடிச்சோம். இதனால என்னுடைய குடும்பம் இன்றைக்கு ரொம்ப இளைப்பாறுதலா, ரிலாக்ஸா, ஏதோ ஒரு மத ரீதியாக கடவுளை தேடுகிற ஒரு இறுக்கத்துல இல்லாம உறவு ரீதியா இருக்கிற ஒரு உறவுல, ஒரு பயணத்துல பயணிச்சுட்டு இருக்குது. என்னுடைய குடும்பத்தை இந்த நாட்கள்ல ரொம்ப சமாதானமா, சந்தோஷமா நடத்துறன்றதை விட வாழ்றதுக்கு வழிவகுத்திருக்கு. அதுக்கு ஒரே காரணம் ஒரு நல்ல ரியல் பிதாவை, நல்ல ஒரு ரியல் பிதான் போது அது தேவன், கடவுள், அவரை பிரதிபலிக்கிற ஒரு மாடல், ஒரு மாதிரியான அவரை போல நம்மளை நடத்துகிற ஒரு தகப்பன் எங்கள் வாழ்க்கையில கிடைச்சது. அதனால அந்த சமூகம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அவரோட சேர்ந்த அவருடைய பிதாக்கள், அவரோட பயணிக்கிறவருடைய புத்திரர்கள், இது எங்களை ஒரு சொல்லப்போனா வாழ்றோம், பூமியில வாழ்றோம், ஆனால் பரலோகத்தை அப்படியே ஃபீல் பண்ணி, பரலோகத்துடைய அந்த அனுபவங்களை ஃபீல் பண்ணி, இந்த உறவுகள்ல இருந்து
இந்த குடும்பங்கள்ல இருந்து, சொந்த குடும்பத்துல இருந்து அதை கண்டுபிடிச்சு வாழ்றதுக்கு எங்களுக்கு இந்த நாட்கள்ல இது உதவி செய்திருக்கு. பாய்.